Hey guys, this is me Vinod. First time நான் வந்து வீடியோ வந்து என்னுடைய முகத்தை காட்டி போடுறேன். இத்தனை நாளாக நான் வந்து வெறும் ஆடியோவில் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து வீடியோ வந்து சரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவர் டைரக்ட் அப்ளிகேஷனில் ஒரு வீடியோ வந்து ஒயிட் பேலன்ஸ், லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப பளிச்சினும், இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி எடிட் பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டேபிளாக ஒரு வீடியோ எப்படி மாற்றலாம், குவாலிட்டியாக கலர்ஃபுல்லாக ஹெச்டியாக எப்படி வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளைக்கான ஆள் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பவர் டைரக்ட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிங்க. கம்ப்யூட்டர்லேயே இருந்தாலும் மொபைல்லையாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிங்க. ரெண்டுமே வந்து பேசிக்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மொபைல்லையாக இருந்தாலும் கம்ப்யூட்டர்லேயே இருந்தாலும் பேசிக்ஸு ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சில ஆப்ஷன்ஸ் தான் சில இது கொஞ்சம் மாறுபட்டுருக்கும் பேசிக்காக. ஆனால் வந்து எடிட்டு டூல்ஸு இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதில் ஓப்பன் பண்ணுறதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு நம்ம தெளிவாக கம்ப்யூட்டரில் பார்ப்போம். மொபைலில் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். மொபைல்லையும் இதை பற்றின வீடியோவை அப்படியே மொபைலுக்கு நான் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி போட்டு விட்றேன். ஸோ இப்போ வந்து வீடியோ வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி இல்லைன்னா அப்படியே ஹோல்டு கிளிக் பண்ணி இழுத்துட்டு வந்து ட்ராக்கில் வச்சுக்கிங்க. ஸோ வச்சுட்டு வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டூல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்து பேசிக்கான ஆப்ஷன்ஸ் தான், அதுக்குள்ளார ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அதை பற்றின விஷயங்கள் சொல்லும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில்லுக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் அண்டு என்ஹான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணவுடனே வீடியோவில் ஒரு மாற்றம் தெரியுது பாருங்கள். அதாவது ஹைலைட்ஸ் லைட் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரீம் லைட் இருந்ததை அது வந்து ஷேடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு நமக்கு. அதான் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து 50% இருக்கட்டும். அதுக்கு மேலே போனால் நமக்கு வந்து வீடியோ பேஸ் வீட்டி பண்ண மாதிரி ஆகிடுவோம். அதனால் நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள் வீடியோவில் அது தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் எடிட் பண்ணுறதுல தான் இருக்குது. அடுத்தது வந்து ஒயிட் பேலன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு பக்கத்து எக்ஸ்ட்ரீம் லைட்டு, ஒரு பக்கம் டார்க் அப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து கலர் டெம்பரேச்சர் இருக்குது பாருங்கள். வீடியோவுக்கு எந்த டெம்பரேச்சர், கூலிங்காக இல்லை ஹீட்டு, ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரி வீடியோ இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அப்படி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒயிட் கேலிப்ரேஷன் அப்படின்னு இருக்கும்போது அதை கிளிக் பண்ணிங்க. நம்மளுக்கு வந்து ஆங்கிலம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், கலாய்க்க வேண்டாம் வரும். இப்போ பார்த்துங்க, இது வந்து ஒரிஜினல் வீடியோ. இந்த வீடியோவில் நான் ஒரு பக்கத்து வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ரைட் சைடு நம்ம எந்த கலரை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் வீடியோவோட தன்மை. ஸோ நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு போதும். ஸோ வீடியோ வந்து இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து நம்ம வேறு ஆப்ஷனுக்கு போவோம். வீடியோ ஸ்டெபிலைசர் அப்படின்றத பற்றிலாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது இப்போ தேவை கிடையாது. நம்ம ஒரு வீடியோவை குவாலிட்டியாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இருக்கிறோம். மற்ற விஷயங்கள்லாம் நான் துல்லியமாக சொல்லித்தரேன். அப்போ தான் துல்லியமாக சொல்லி தந்தால் தான் புரியும். ஏதோ ஏன்னா தானு சொல்லிட்டு போனால் அது புரியாது பாருங்கள், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து எட்ஜ் என்காஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஓவராலாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோவில் எந்த ஒரு மாற்றம் வருது அப்படின்றத அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்.
போதுமான அளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து எக்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து லைட்டு வந்து ஓவராக அதிகமாக டிம்மாக இருக்கிறத அதிகமாக்குறது. ஸோ அது வந்து நமக்கு எப்போதுமே அதிகமாக தேவைப்படாது. பிரைட்னஸ் வேணால் நமக்கு தேவைப்படும், அதுவும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். கான்ட்ராஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொரு வீடியோவுக்குமே கான்ட்ராஸ்ட் ரொம்ப முக்கியம். கான்ட்ராஸ்ட் தான் நம்மளுடைய வீடியோவை கலராக இருந்தாலும் பிரைட்னஸ் டார்க்னஸ் எதுவாக இருந்தாலும் அதை ஓவராலாக அந்த வீடியோவில் எடுத்து காட்டுறது கான்ட்ராஸ்ட் தான். ஸோ இப்போ வந்து ஹியூ அப்படின்றது பாருங்கள், இது வந்து நம்ம வீடியோவை எந்த கலரில் வேணுமாலும் மாற்றிக்கலாம் நம்ம. ஆனால் அப்படி வேறு மாதிரிலாம் வேறு வீடியோவுக்கு தான் அது செட் ஆகும். நம்ம முகத்தை வந்து வச்சு பண்ணுறதுனால முகம் வந்து வேறு கலரில் இருக்காதுல்ல, ஸ்கின் டோன் வேணும்ல. ஸோ அதனால் ப்ளூ லைட்டாக ஏறுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ரைட் சைடு. ஸோ அடுத்தது வந்து கலர் கம்மி பண்ணிங்கன்னா கலர் வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் ஆகிறது தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சிங்க. வைப்ரன்சி அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுக்கலாம். ஹைலைட் ஹீலிங் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓவராலாக இந்த வீடியோவில் ஒரு பக்கெட்டு மட்டும் லைட் வந்து அதிகமாக இருக்குது, சூரிய ஒளி. ஸோ நான் ஹீலிங் பண்ணும்போது டோட்டல் வீடியோவையும் அந்த லைட்டிங் வந்து லைட்டாக டிம்மாக வருது தெரியும். ஸோ ஆனால் இது வந்து இந்த வீடியோவுக்கு வந்து செட் ஆகலை இந்த வீடியோவுக்கு. ஸோ உங்களோட வீடியோவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து அதிகமாக இந்த ஹீலிங் தேவை கிடையாது. என்னுடைய முகம் ஆனால் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா தெளிவாக தெரியுதுல்ல, அது போதும். ஸோ இந்த வீடியோவுக்கு ஷேடோ ரைட் சைடு போனோம்னா ஷேடோ கம்மியாகுது, லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக வந்தால் ஷேடோ அதிகமாகுது. ஷேடோ வந்து ஒரு பொருளுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளோட எட்ஜில் ஷேடோ இருக்கிறதுனால தான் அந்த பொருள் ஒரு பொருளாகவே நமக்கு தெரியும். ஸோ அதுதான் ஷேடோ. ஷேடோ நம்ம எந்த கலரில் வேணுமாலும் கொடுக்கலாம், ஆனால் அது வந்து வீடியோவில் இப்போ வந்து நம்ம பண்ண முடியாது. ஷார்ப்னஸ் பார்த்திங்கன்னா எப்படி மாறுதுன்னு தெரியும். என்னுடைய சட்டை இருக்குது பாருங்கள், அதில் அந்த லைனிங்லாம் வந்து ஷார்ப்பாக ஆகிறது தெரியும். ஸோ அது வந்து நமக்கு தேவை கிடையாது. அடுத்தது வந்து கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபுல்லாக வச்சிடுறேன். ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ அன்டிக் பண்ணிக்கிறேன். அன்டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவில் என்ன மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை அந்தளவுக்கு. இது என்னன்னா கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னா, நம்மளுடைய வீடியோவில் இருக்கக்கூடிய கலர் லைட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து தரமானதாக மாற்றக்கூடியது. அதாவது பொல்யூஷன் அந்த மாதிரி இல்லாமல், நாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அதோட தரத்தை வந்து அதிகமாக்கக்கூடியது தான் இந்த கலர் என்ஹான்ஸ்மெண்ட் டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு போதுமான அளவு போதும், 50 வச்சுக்கலாம். இதுதான் நம்ம வீடியோவில் முக்கியமான ஒரு இது, தரமானதாக வரக்கூடியது. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் டோனிங் அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து நம்ம வீடியோ ஓவராலாக எந்த மாதிரி கலர் வியூவில் வரணும் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ப்ளூவில் கொடுத்து ஓகே பண்ணுறேன். ப்ளூவாக ஆகிடுது, டோட்டலாக வந்து ப்ளூ லைட் அடிக்கிற மாதிரி. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக தேவைப்படாது. நம்ம இது வரைக்கும் பண்ணதே போதுமானதாக இருக்கும் ஒரு வீடியோவுக்கு. அதுக்கும் மீறி நமக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நம்ம பண்ணிக்கலாம். HDR எஃபெக்ட் அப்படின்றது பாருங்கள், அது கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வரும். உங்கள் வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு அது வருது அப்படின்றத. க்ளோ ஸ்ட்ரென்த், இந்த க்ளோவிங்காக இருக்கிறது, அதாவது லைட்டு வந்து க்ளோவாக வருது, ஸ்கின்னில் ஒரு லைட்டு பட்டு அது க்ளோவிங் ஆகிறது, அதோட ஸ்ட்ரென்த்லாம் வந்து அதிகமாகிறது ப்ளஸ் கம்மியாகிறது. பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது தெரியும். நான் சொன்னல, ஷேடோ, ஒரு பொருளுக்கு ஷேடோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வடிவத்தை தருது அப்படின்றத. ஸோ இது வந்து எட்ஜி, ஒவ்வொரு எட்ஜிலையும் இருக்கக்கூடியதை டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஓகே, போதுமான அளவு நம்ம பண்ணியாச்சு. இதெல்லாம் அடுத்த செக்ஷன் நம்ம போய்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ போதுமான அளவுக்கு நம்ம மாற்றியாச்சு. ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்லோவாக இருக்குது வீடியோ. நம்ம அதிகமாக ஃபில்ட்ரு கொடுத்ததுனால வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீமிங் ஆகும், அதாவது ஸ்லோவாக இருக்கும். அதனால் நம்ம கலரு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்ஸ்லாம் நம்ம நார்மலாக நமக்கு தேவைப்படுற பட்சத்தில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வீடியோவை அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நேரம் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் வீடியோவை. விண்டோஸ் மீடியா அப்படி இருக்கு பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஃபார்மேட், எந்த ஃபார்மேட்டில் வேணுமாலும் வீடியோ எடுத்துக்கோங்க. இது வந்து விண்டோஸ் மீடியா வீடியோ ஃபுல் ஹெச்டி. ஸோ இது வேண்டாம். அதிகமாக நான் யூஸ் பண்ணுறது இதுதான், விண்டோஸ் மீடியா தான். ஆனால் அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஓவராலாக எல்லா செக்ஷனுமே குவாலிட்டியான வீடியோவுக்கு டைம் எடுத்துக்க தான் செய்யும். இப்போ வந்து நான் ஏவிசி வந்து கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு 600 அதுக்கு மேலே இருக்கிறது 720, அதுக்கு மேலே வந்து 1080 பிக்சல்ஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான குவாலிட்டியில் நம்ம செட் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபைல் டைப் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டு MP4 ஃபார்மட் இல்லைன்னா MKV ஃபார்மட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு வீடியோ எங்கே சேவ் ஆகணும் அவுட்புட்டு அதை செக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ 0% இருக்குது பாருங்கள், 0லேருந்து 100 வரையும் வரும். அதுக்கப்புறம் வந்து கேன்சல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலு அந்த லொக்கேஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை ஆல் கொடுத்துங்க. நன்றி, வணக்கம்.